இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மருமகளே, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த லாக்கப்புக்குள்ளேயே வச்சு எங்களை கொல்ல போறாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீ புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை பண்ணி எங்களை வெளியே கொண்டு வந்துட்ட. ஆமாமா, ஒரு மாதிரி சோறு தண்ணிலாம் இல்லையா, தூக்கம் வேற இல்லையா, அப்படியே கதையே முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீங்க எப்படியோ காப்பாத்திட்டீங்க. இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. மாமா, அப்படியெல்லாம் உங்களை விட்டுடுவோமா என்ன? மாயா, வீட்டுக்கு போலாமா? இருச்சினோ, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதையும் முடிச்சிட்டு போயிடலாம். அப்படி என்ன முக்கியமான வேலை? உங்களை உள்ள அனுப்பின வசுந்தரா கிட்ட நீங்க வெளியே வந்த விஷயத்த சொல்ல வேண்டாமா? அதுவும் கரெக்ட் தான். ஆமாமா, நீ போன போடுமா, நம்மளை பத்தி இப்ப தெரியும் அவளுக்கு. என்ன மாயா வீடியோ கால்ல வரா? சரி, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க மேடம். ஹலோ மேடம், யாருன்னு தெரியுதா? தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. இப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வீடியோ படம் காட்டிட்டு வந்தேன். அதே படத்தை உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு. அத நான் வேணும்னா கடைசியா அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி வீடியோ பாக்குறீங்களா? அதுக்காக தான் வீடியோ காலே வந்தேன். வாங்க, எல்லாரும் பக்கத்துல வாங்க. வாங்க மச்சான். பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? என் பின்னாடி யாரு நிக்கிறாங்கன்னு தெரியுதா? நீ போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளின மணி மாமாவும் சிவா சித்தப்பாவும் தான். நாங்க எங்க நிக்கிறோம்னு பாக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன் போர்டு தெரியுதா? எப்படி எப்படி அவங்கள வெளியில கொண்டு வந்த? ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? சொல்ல தானே போறேன். எல்லாம் நீங்க போட்டு கொடுத்த ரூட் தான் மேடம். உங்க ஆபீஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணவங்க மேல போதைப்பொருள் கேஸ் போட்டீங்க. ஆனா நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறத வச்சே அவரை மிரட்டி இவங்கள வெளியில கொண்டு வந்துட்டேன். எஃப்ஐஆரே கிழிச்சு போட்டுட்டாருல. ஏ மாயா, என்ன ஆத்திரம் வருதா? கோவமா வருதா? அதே மாதிரி தானே எங்களுக்கும் வரும். தப்பே செய்யாத எங்களை மாட்டி விட்டா உங்களை விட கோவம் அதிகமாவே வரும்ல. நீ எங்க நிலத்தை பறிச்சு எங்க பெரியப்பாவையும் அலக்கழிப்ப, இருக்கிற அநியாயம் அத்தனையும் பண்ணுவ. நாங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம் நினைச்சியோ? இது வெறும் சாம்பிள் தான்மா. எங்க நிலத்தோட ஒரிஜினல் பத்திரத்தை நீயே கொண்டு வந்து கொடுப்பேன்னு எங்க பெரியப்பா வாக்கு கொடுத்திருக்காருல்ல. அதுவும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நடக்கும். நீயே அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுப்ப. ஏ மாயா, இவங்கள வேணா நீ வெளியில எடுத்திருக்கலாம். ஆனா அந்த லேண்ட் விஷயத்துல உன் பெரியப்ப என்ன அந்த சிவனே வந்து நேர்ல நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. அதையும் பார்க்கலாம் வசுந்தரா தேவி. அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பின வீடியோவை உனக்கும் அனுப்புறேன்னு சொன்னல, இப்ப அனுப்புறேன். அங்க புவனா இருந்தா அவங்களும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அனுப்புமா, பார்த்து கதிகளும் கட்டும். யாரோ வசுந்தரா தேவியாமே பெரிய டீல் பேசியிருக்காங்களாம். வரும்போது கட்டுக்கட்டா பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாயா என்ன இவ்ளோ கிரிமினலா இருக்கா? ரகுராம விட இவ ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. லேண்ட் விஷயத்துல உங்களுக்கே ட்விஸ்ட் கொடுத்தாலும் கொடுப்பான். இவ விஷயத்துல நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த கேஸ்ல வேணா அப்படி இருக்கலாம், ஆனா அந்த லேண்ட் விஷயத்துல ஏமாற போறது அவங்க தான். யாரு யாருக்கு ட்விஸ்ட் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. மாமா, அப்பா, அப்பு, எங்க வந்துட்டீங்களா?
சிவா, எப்படி எப்படி இவங்கள வெளியில கூட்டு வந்தீங்க? லாயர் ஏதாவது உதவி பண்ணாரா? லாயர் சார் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாரு, பட் அவரால முடியல. அந்த இன்ஸ்பெக்டர் வசுந்தரா கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை பாக்குறாருன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சது பெரியப்பா. அப்புறம் அந்த ஆளு லஞ்சம் வாங்குறதுல பெரிய கில்லாடியா இருப்பான் போல. முள்ளால எடுக்கிற மாதிரி அவன் வைஃப வச்சே அந்த ஆளை மடக்கிட்டோம். அதுல இன்ஸ்பெக்டர் பயந்துட்டாரு. அப்புறம் அந்த எஃப்ஐஆரை கிழிச்சு போட்டுட்டு இவங்களை வெளியே அனுப்பிட்டாரு. அநியாயம் பண்ணவங்கள அநியாயத்தோட வழியாத்தான் வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு. லாயருங்களே என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க தைரியமா களத்துல இறங்கி காரியத்தை முடிச்சிட்டீங்க. என்ன 2 பேரும் தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்க? என்ன மச்சான், இப்பவாவது நீங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்தீங்களா? இல்ல இன்னும் அதே வேகத்தோட தான் இருக்கீங்களா? இவன் தான் எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு சண்டைக்கு முன்னாடி நிப்பான். நீங்க தானே அவனுக்கு புத்தி சொல்லிருக்கணும். சரிக்கு சமமா சண்டைக்கு போயிருக்கீங்க. இல்ல மச்சான், பஞ்சாயத்துல கார்த்திகை தீபத்தன்னைக்கு பத்திரம் வந்து சேரலன்னா நீங்க உசுரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டதும் எங்களுக்கு என்னவோ போல ஆயிடுச்சு மச்சான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வசுந்தரா தானே. அவளை மிரட்டி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிடலான்னு போனா மச்சான். ஆனா அந்த வசுந்தரா போதைப் பொருள் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிட்டா. அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா நாம கண்ணு முழிச்சிருக்கும் போதே போலி பத்திரத்தை ரெடி பண்ணி நம்ம இடத்த அபகரிக்க பார்த்திருப்பா. உங்க வேலையெல்லாம் அவகிட்ட செல்லுபடி ஆகுமா? இனிமேலாவது உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. அப்படி யோசிச்சதுனாலதான் மாயா சீனுவால உங்களை வெளியில கொண்டு வர முடிஞ்சது. இல்லனா என்ன ஆயிருக்கும்? 2 பேரும் ஜெயில தான் இருந்திருக்கணும். புரியுது மச்சான், இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோம். அண்ணே. என்னடா சொல்லு. எப்படிண்ணே நம்ம வீட்டுக்குள்ள இருந்த மூலப்பத்திரமும் தாய் பத்திரமும் எப்படிண்ணே வெளியே போச்சு? அண்ணே, உங்களுக்கே தெரியாம உங்க கைரேகையை யாருன்னு எடுத்திருப்பா? இத்தனை பேர் இருக்கிறப்போ யாருன்னு நம்ம வீடு புகுந்து இவ்வளவு தைரியமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறது? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதானே?